ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போற தினம் ஒரு தகவல் டாபிக்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு 12th புக்ல இருந்து முக்கியமான கொஸ்டின்ஸ் வந்து நம்ம 12th பாலிட்டி புக்ல இருந்து முக்கியமான கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போறோம். இந்த இந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து ரொம்ப எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ உள்ள கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னா மதராஸ் மாநிலம் எப்போது தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது? சரியா, இது வந்து ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின். ரிப்பீட்டடா நிறைய எக்ஸாம்ஸ்ல வந்து கேட்ட கொஸ்டின். எந்த எந்த வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா 1968. ரெண்டாவது கொஸ்டினும் ரொம்ப ரொம்ப வந்து முக்கியமான கொஸ்டின். என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்திய அரசியலமைப்பின் முதன்மை வரைவாளர் வந்து யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா B.R. அம்பேத்கர். அவர் இது B.R. அம்பேத்கர்ங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அவர் வந்து எழுதியிருக்க அந்த சரத்துகள்லயே வந்து அவர் எழுதின ஆர்டிக்கிள்லயே வந்து எந்த ஆர்டிக்கிளை வந்து எழுத மறுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிகிள் 370. ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆர்டிகிள் 370. இது வந்து ரிப்பீட்டடா வந்து கேட்கிற கொஸ்டின்ஸ். சரியா, அவருக்கு பதிலா அந்த ஆர்டிகிள் 370 வந்து எழுதினவர் வந்து யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கோபாலசுவாமி. சரிங்களா, அதுக்கடுத்து மூணாவது கொஸ்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னா அரசியலமைப்பு உறுப்பு எதன் கீழ் ஆங்கிலோ இந்திய பிரதிநிதி ஒருவர் ஆளுநரால் நியமிக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆர்டிகிள் 333. சரிங்களா, மக்களவை முதல் கூட்டத்தொடர் நடைபெற்ற ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ். மாநிலங்களவை முதல் கூட்டத்தொடர் நடைபெற்ற ஆண்டு வந்து எல்லாத்துக்குமே தெரியும். பட் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த தேதியை வந்து மறந்துடும். சரியா, 1952 மே 13. அதுக்கடுத்த கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரிட்டன் நாட்டில் இருந்து பெறப்பட்ட அரசியலமைப்பு. இதுவுமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எந்த அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா நாடாளுமன்ற அரசு, ஒற்றை குடியுரிமை, சட்டத்தின் ஆட்சி. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்தது ஆறாவது கொஸ்டின் 26/11/1949 அன்று எத்தனை உறுப்பினர்களால் அரசியலமைப்பை ஏற்று கையொப்பமிட்டு அரசியலமைப்பை நிறைவேற்றினர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா அதாவது இந்த தேதியில 1949 வந்து எத்தனை பேர் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா 284. அப்புறம் ஏழாவது கொஸ்டின் மதச்சார்பு அரசுக்கு எடுத்துக்காட்டு வந்து என்ன, எந்தெந்த நாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா பாகிஸ்தான், வாட்டிகன். அடுத்து வந்து எட்டாவது கொஸ்டின் அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம். ரிப்பீட்டடா கேட்ட கொஸ்டின், நமக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு பழக்கமான கொஸ்டின். 1946 டிசம்பர் 9. அதுக்கப்புறம் வந்து அரசியலமைப்பு நிர்ணய சபையின் கடைசி கூட்டம் 1950 ஜனவரி 24. அதுக்கப்புறம் தான் வந்து ஜனவரி 24க்கு அந்த கூட்டம் போட்டதுக்கு அப்புறம் ஜனவரி 26 தான் வந்து நமக்கு குடியரசு வந்து கிடைச்சது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்திய அரசியலமைப்பில் சமதர்மம் என்ற சொல் எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் இணைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. எத்தனாவது சட்ட திருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா 42வது சட்ட திருத்தம் 1976. இது ஏன் அடிக்கடி வருதுன்னு தெரியல. அவ்வளவு கட் பண்ணு.